நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு வீட்டில் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி விலகிறது? பல விஷயங்கள் இருக்கு. 6-7 காரணங்கள் இருக்கிறது. 6-7 காரணங்களில் ஒவ்வொரு தடவையாக இந்த ஒளிப்பலை வீடியோவின் வழியாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி வருகிறோம். என்னென்னு சொன்னால், நிறைய மக்கள் பெரிய ஒரு வீடியோவை போட்டோம்னா நம்ம மக்கள் பார்க்கறது கிடையாது. அதில் சின்ன சின்ன துணுக்குகளாக ஒவ்வொரு விஷயத்தை நம்ம போடும் பொழுதும் அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நம்மளும் அந்த ஊருக்கு வர்றாங்கிற ஒரு விஷயம் தெரியும். அது சொல்லக்கூடிய விஷயம் சின்ன விஷயமா அவங்களுக்கு அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் ஒரு பெரிய பாடங்கள் நம்ம படிக்கும் பொழுது பெரிய தியரியாக கொடுத்தா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயமா கொடுத்தா அவங்க அதை அவங்களுடைய மூளை எடுத்துக்கொள்ளுங்கிற ஒரு விஷயந்தான் இதுக்கும் பொருந்தும். அந்த வகையில் பல கஷ்டங்கள் வடகிழக்க திறந்தவைகள்னு சொல்லுவோம். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் சுத்தமாக வச்சுக்கக்கூடிய விஷயந்தான். அதில் சுத்தமாக வச்சுக்கோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மஸ்தானத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. பிரம்மஸ்தானத்தில் எந்த பொருளும் வைக்க வேண்டாம். ஏற்கனவே சொல்லுங்க, 8 அடிக்கு 8 அடி, 8x8 16, இன்னும் அந்த 16 சதுரடிகள் அல்லது ஒரு 30 சதுரடிகள் அந்த சுற்றளவில் ஒரு 4 நாங்கள் 8 3 நாங்கள் 16, இந்த 16 சதுரடிகள் அந்த இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. சுவர் இருக்கக்கூடாது, தூண் இருக்கக்கூடாது, பொருட்களை வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சுவர் இருந்தால் கூட இடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல பிளைனாக வச்சுக்கிறது தான் நல்லது. அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு பயணப்படக்கூடிய ஒரு வழி திறக்கும். கண்டிப்பாக அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் சார்ந்த செந்துரை பகுதியில் வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்று என்னை அழைக்கும் போது உங்களிடம் வருவேன். நன்றி, வணக்கம்.